சிவகாசியில் உணவகத்தை சூறையாடி அதன் உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மைதீன் பிச்சை என்பவர் நடத்தி வரும் உணவு விடுதிக்கு மதுபோதையில் வந்த இருவர் அங்கிருந்தவர்களுடன் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் 2 பேரை அழைத்து வந்து கடையிலிருந்து பொருட்களை சேதப்படுத்தியதுடன் மைதீன் பிச்சை, அவரது மகன் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. தேவையில்ல வம்பிருக்காங்க. பிச்சாமல் சாப்பிட்டா போகுது. ஊருக்குள்ளே சண்டை வந்துருக்கு. சண்டை வந்து எங்கள் அம்மா என் அண்ணன் கடைப்பில் வச்சு சண்டை போடாதுங்க, நீங்கள் சண்டை போடாதுங்க. சண்டை வீட்டும் பேச முடியல, வீட்டும் பேச முடியல. நடுவில் அவரை அப்படி தெளிவாக போயிட்டு அவர் பில்லு கொடுத்து வெளியில் வச்சுங்க. அண்ணன் வந்து பிடிச்சி வெளியில் போட்டாச்சு. வெளியில் போட்டோன்னா அவர் போன உடனே கோவம் வந்துடும். அவன் சும்மா அவர் சண்டை போட்டு எங்களை படிக்க போட்டாங்க சார். தமிழ் இல்லாமல் அவர் பீச்சாரு, தமிழ்லாம் எங்களை வந்து அடிக்கிறாங்க. வந்தவங்க யாரும் தெரியுமா? ஏற்கனவே வருவாங்களா? நானும் கேமரா பார்த்துட்டேன். 3:30 மணிக்கு சாப்பிட வந்தவங்க எதிர்த்தாப்புல இருக்கலாம். கடையில இருந்த மாதிரி சண்டை போடாதீங்க, வெளியில போகணும்னு சொல்லி அவனை இழுத்து கொண்டு போய் எதிர்த்தாப்புல விட்டேன். அவன் என்னைய தரவரா பேசினா பிடிச்சி தள்ளி தான் விட்டேன். அதுக்கு இப்படி வந்து ஒரு 2 மணி நேரமா பிளான் பண்ணி வந்து அடிச்சுட்டு விட்டான். மறுபடியும் வந்தாங்களா? அவன் மறுபடியும் ஏற்படி வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. என்ன எப்படி அடிச்சாங்க? என்ன ஆயுதம் எது வச்சு அடிச்சாங்க? அடுத்து நம்ம காலையில தலையில வெட்டி இருக்காங்க, அவங்க தலையில வெட்டி என்னை இருக்காங்க. பிடிச்சி பின்னாடி விட்டு தள்ளி விட்டு எங்க குழம்பு எங்க மேலே தூக்கி ஊத்திட்டு போயிருக்காங்க. அடிச்சு விட்டாங்க. மத்தியானம் வந்தாங்க சார். எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன்ட்டு பிரச்சனை பண்ணாப்ல. அப்ப ஏன் இவன் சொன்னா, நானும் சொன்னேன், ஏன் தம்பி அவங்களும் உங்களை மாதிரி சாப்பிட வந்திருக்காங்க, பிரச்சனை பண்ண தம்பி, பிரச்சனை பண்ணாம போங்க, கடைக்குள்ள பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அந்த எதிர்த்து இருந்த பையன் என் மேல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? இவனு என் மேல எத்தனை கேஸ் இருக்கா? 2 பேருமே வாக்குவாதம் பண்ணாங்க. தம்பிங்க வாங்க கடைக்குள்ள. இவன் என்ன பண்ணா, முடிச்சு கொண்டு வெளியே விட்டான் போப்பான்னு. இதுக்கு 1.5 மணி நேரமா 100 பேருக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி பச்சை பணியம் போட்டவன அடிக்கணும்ன்றாங்க. இவன் 4:30 ஸ்கூல் பிள்ளைய கொண்டு வரும்போது கூட போனை பேசி சின்ன குளத்துக்கு அம்மா அடிக்கணும்னு இருக்கான். கடைசி நான் அடிக்க வந்த டைம் 6 மணி, எல்லாம் டீ குடிச்சிட்டு 6 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே போனாங்க. 6:30 மணிக்கு வந்து அடிச்சிருக்கான். அடிச்சு நான் இவங்க அப்பாவையும் அடிச்சு இவனையும் அடிச்சிருக்கேன். எதை வச்சு அடிச்சான்? கம்பு பால் வச்சிருந்திருக்கான். அந்த அண்ணன் தான் பொரட்டாக்கல்ல நின்று இருக்காங்க. நான் வீட்டுல இருந்தேன். நான் நைட் டைம் வந்து கடைக்கு வர மாட்டேன். மதியம் நான் கடையில இருந்தேன். இவங்க அப்பா வசத்தை மாற்றி விட வருவேன், லிஸ்ட்டுக்கு மாற்றி விட வருவேன். சாயந்தரம் இவங்களே இருந்திருக்காங்க. அருவா வாழை இப்படி ஆட்டிட்டு போனானா. வந்ததே சிரிப்பு பிள்ளைய 4 பேர் சேர்ந்து குடிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? குடிச்சிருக்காங்க. குடிச்சு அடிச்சு சால்னாவை இன்றைக்கு மேல கழுத்தெல்லாம் வளர்ந்து போய் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. கழுத்தெல்லாம் வளர்ந்து போய் இருக்கு. அடிச்சு போட்டு போயிருக்காங்க. எடுத்து நடவடிக்கை எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். 7 வருஷமா கடை வருஷம் இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்ததே கிடையாது. ஒரு நாள் இந்த சம்பவம் இந்த அண்ணனும் வந்து இப்ப 2 வருஷமா இருக்காங்க. சமையல்காரர் ஒரு 7 வருஷமா இருக்காரு. இந்த மாதிரி சம்பவம் எங்களுக்கு நடந்தது இல்லை. ஆனா நம்ம ஊருக்காரவங்க இப்ப செய்ய மாட்டாங்க, செஞ்சது இல்லை. அவன் வந்து ராமநாடுன்னு தான் சொன்னான்.